என்னையை பொறுத்தளவில் நான் 50 வருஷத்துக்கு மேலே திமுகவில் இருந்தேன். ஆனால் திமுகவின் செயல்பாடுகள் முதல்ல அவங்க கடவுள் எதிர்ப்பு, ரெண்டாவது தமிழர்களை அழிக்கணுங்கிற நோக்கம், இலங்கை அழிவு, இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நான் அந்த கட்சியை விட்டே விலகிட்டேன். தமிழ்நாட்டுக்கு மோடி தேவை, இந்தியாவுக்கே தேவை. ஏன்னா இந்தியா இல்லைன்னா அழிஞ்சு போயிடும். ஆமாம், அந்த அளவுக்கு இருக்கிறதுனால இப்போ தென்காசி தொகுதிக்கு வேண்டியது ஒரு நல்ல வேட்பாளர். அதாவது தென்காசி தொகுதி என்னையை பொறுத்த அளவில் ஒரு சாபக்கேடான தொகுதி. இதுவரைக்கு சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து தென்காசி தொகுதிக்கு வந்த எம்பி எவனுமே ஒன்றும் பண்ண. எம்பி தனுஷ் வந்தான், அவன் என்கிட்டலாம் வந்து ஓட்டு கேட்டால் அவனுக்கு நான் உழைச்சேன். ஆனால் இந்த தொகுதிக்கு அவன் எட்டி பார்க்கல, ஒரு இதுவும் பண்ணலை. அதனால இந்த சாபக்கேடு நீங்கணுமா, ஜான் பாண்டியன் இந்த தொகுதிக்கு வரணும். அதாவதுங்கய்யா, கனிம வள கொள்ளைகள் இந்த பகுதியிலிருந்து அதிக அளவில் போய்கிட்டு இருக்கு. அது முன்னாள் எம்எல்ஏ ரவி அவரெல்லாம் எத்தனையோ போராட்டம் பண்ணிட்டார். சீமான் போராட்டம் பண்ணிட்டார், எல்லா கட்சியிலும் இருந்து போராட்டம் பண்ணிட்டார். கொஞ்சம் கூட கண்டுக்கலை. நீ பாட்டுக்குள்ள போராடல, நான் தமிழ்நாட்டை அழிச்சிட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற கொள்கையில் தான் ஸ்டாலின் இருக்கார். பாருங்கள், 200 லோடு 100 லோடு தான் போய்கிட்டு இருந்தது. இன்றைக்கி பாருங்கள் 1000 லோடுக்கு மேலே போகுது. தமிழ் சமூகத்தை ஜாதியால் பிரித்து வைத்து இந்த ஓட்டுக்காக அரசியல் பண்ணுற அந்த திமுகவோட இதை நீங்கள் இவ்வளோ ஆண்டுகள் நீங்கள் திமுகவில் பயணிச்சிருக்கீங்க, அதை பற்றி இப்போ உங்களுடைய கருத்து என்ன? ஐயா, இவங்க வந்து மதத்தாலும் ஜாதியாலையும் பிரித்து, ஏன் குறிப்பாக சொல்லணும்னா தேவேந்திரன் தேவர் இவங்களுக்குள்ள சண்டை இழுத்து விட்டு எத்தனையோ கொலைகள் நடந்தது. ஆனால் இப்போ வர வர அது குறைஞ்சிக்கிட்டு வருது. இதில் இப்போ பாருங்கள், ஜானை பற்றி அவதூறாக வெளியே கிளப்புவாங்க. இவர் தேவருக்கு எதிரானார், நாடாருக்கு எதிரான. ஆனால் அவர் இப்போ நல்ல மனநிலையில் நல்ல செய்கையோடு இருக்கார். இவர் வந்து இதெல்லாம் ஒற்றுமைப்படுத்துவாருங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. இப்போ பாருங்கள், கிருஷ்ணசாமி போகாத கட்சி கிடையாது. அவனுக்கு வேண்டியது சூட் கேஸு, அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ பாருங்கள், அவன் திமுக கலைஞரால் கொண்டு வந்தால் ஒரு தெலுங்கன் தான் அவன் தெலுங்கனுக்கு தெலுங்கன் சப்போர்ட் பண்ணணும். இவங்க ஜானும் பசுபதியாரும் உள்ளே இருக்கும்போது அவனை கொண்டாந்து கொடியங்குளம் கலவரத்தில் உள்ளே ஏற்றி அதனால் ஜாதி கலவரங்களை ஊக்கப்படுத்தினாங்களே தவிர ஒழிக்க. ஐயா, அதாவது இந்த தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் யார் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குங்க ஐயா? ஐயா, என்னையை பொறுத்தளவில் நான் 50 வருஷத்துக்கு மேலே திமுகவில் இருந்தேன். ஆனால் திமுகவின் செயல்பாடுகள் முதல்ல அவங்க கடவுள் எதிர்ப்பு, ரெண்டாவது தமிழர்களை அழிக்கணுங்கிற நோக்கம், இலங்கை அழிவு, இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நான் அந்த கட்சியை விட்டே விலகிட்டேன். அந்த கட்சியில் நிறைய பொறுப்பில் இருந்தேன், அந்த கட்சியில் விட்டு விலகிட்டேன். ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் தமிழ்நாட்டுக்கு மோடி தேவை, இந்தியாவுக்கே தேவை. ஏன்னா இந்தியா இல்லைன்னா அழிஞ்சு போயிடும். ஆமாம், அந்த அளவுக்கு இருக்கிறதுனால இப்போ தென்காசி தொகுதிக்கு வேண்டியது ஒரு நல்ல வேட்பாளர். அதாவது தென்காசி தொகுதி என்னையை பொறுத்த அளவில் ஒரு சாபக்கேடான தொகுதி. இதுவரைக்கு சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து தென்காசி தொகுதிக்கு வந்த எம்பி எவனுமே ஒன்றும் பண்ணதில்லை. ஏன் ஊருக்கே தெரியாது எம்பிக்கள் யாருன்னு. அதுலேயும் பாருங்கள், திமுக எம்பி தனுஷ் வந்தான், அவன் என்கிட்டலாம் வந்து ஓட்டு கேட்டால் அவனுக்கு நான் உழைச்சேன். ஆனால் இந்த தொகுதிக்கு அவன் எட்டி பார்க்கல, ஒரு இதுவும் பண்ணலை. அதனால இந்த சாபக்கேடு நீங்கணுமா, ஜான் பாண்டியன் இந்த தொகுதிக்கு வரணும். பிஜேபி சார்பாக அவர் வந்தார்னா இந்த தொகுதிக்கு ஒரு விமோச்சனம் இருக்குது. இந்த தொகுதிக்கு யாருமே என்னமோ பண்ணாத பட்சத்தில் அவர் வந்தார்னா நல்லது செய்வாருங்கிற நம்பிக்கை மக்கள் மத்தியிலையும் இருக்குது. எல்லா மக்களும் அவருக்கு ஆதரவு கொடுக்காங்க.
அதனால நல்லா இருக்கு. அதாவதுங்கய்யா, கனிம வள கொள்ளைகள் இந்த பகுதியில் இருந்து அதிக அளவில் போய்கிட்டு இருக்கு. அது முன்னாள் எம்எல்ஏ ரவி அவரெல்லாம் எத்தனையோ போராட்டம் பண்ணிட்டாரு. சீமான் போராட்டம் பண்ணிட்டாரு. எல்லா கட்சியிலும் இருந்து போராட்டம் பண்ணிட்டாரு. கொஞ்சம் கூட கண்டுக்கல. நீ பாட்டுக்குள்ள போராடல, நான் தமிழ்நாட்டை அழிச்சிட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற கொள்கையில் தான் ஸ்டாலின் இருக்கார். பாருங்கள், 200 லோடு 100 லோடு தான் போய்கிட்டு இருந்தது. இன்றைக்கி பாருங்கள் 1000 லோடுக்கு மேலே போகுது. அப்போ தமிழ்நாட்டு மக்களுடைய இது தமிழ்நாடு அழியணும், தமிழ்நாட்டை அழிக்கணும். இப்போ என்ன கேட்குறாங்கன்னு ஐயா, மக்கள் எல்லாரும் மாதிரியும் தான் ஜான் பாண்டியன் வந்து அதை தடுத்துட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. யாருங்க இவங்கெல்லாம் சீமான் மற்ற கட்சிகள்லாம் போராடி ஒன்றும் தடுக்க முடியலையே, ஜான் பாண்டியன் வந்து தடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அது முடியுமா? அவர் ஒரு சிங்கங்க, அவர் நிச்சயம் தடுப்பார். அவர் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, மக்களுக்கும் நம்பிக்கை இருக்குது. ஆமாம், தடுத்துடுவார். மேலே மோடி வரும்போது கீழே இவர் எம்பியாக போகும்போது கனிம வள கொள்ளை தடுக்கப்படும். ரெண்டாவது, அது வந்து எதிர்கால பிள்ளைகளுடைய வாழ்க்கை. நாமளே குழி தோண்டி புதைச்சிக்கிட்டு இருக்கோம். எதிர்கால பிள்ளைகளை பற்றி, சந்ததியர்களை பற்றி தமிழ்நாட்டு மக்கள் எவனும் சிந்திக்கிறதில்லை. அல்லது எப்போமோ களிம வளம் நின்றுருக்குமே. பாருங்கள், 1000 லோடு போகுது. டிராஃபிக் இடைஞ்சல் என்னமெல்லாமோ பண்ணி பார்த்தாச்சு, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. காரணம் என்னென்னா, அவன் யாரையும் மதிக்கிறதில்ல. தமிழன் அழியணும், இதுதான் கலைஞருடைய கொள்கையே. அதுக்கு அடுத்துங்களையா, இங்கே இயற்கை வளங்கள், குற்றாலம், இந்த நீர் ஆதாரம் இதெல்லாம் ரொம்ப வளமாக இருந்தோம். எந்த விதமான அதை சேமிக்கிறதுக்கான எந்த திட்டமும் இதுவரைக்குள்ள யாரும் வந்து கொண்டு வரல. அதை இந்த வேட்பாளர் நம்ம ஜான் பாண்டியன் அவர்களும் சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவில் சாத்தியம்னு நினைக்கிறேன். சொன்னதை செய்வார் ஜான். ஏன்னா அவருக்கு தன் பலம்னு ஒன்று இருக்குது. அதோட மோடி பலம் கிடச்சிதுன்னா அவருக்கு 100% அவர் விளையாடுவார். அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆமாம். இன்னொன்று நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும், நான் வந்து 50 வருஷத்துக்கு மேலே திமுகவில் இருந்தேன். பொது பிரச்சனைகளில் நிறைய ஈடுபட்டிருக்கேன். அதனால இந்த பொது பிரச்சனையை நான் ஒரு இதாக சொல்கிறேன். ஆமாம், நான் எல்லா பகுதிக்கும் போயிருக்கேன். எல்லா பகுதியிலையும் நல்ல வரவேற்பு, மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு இருக்குது அவருக்கு. ஆமாம் ஆமாம் ஐயா, இயற்கை வளங்களை காப்பாற்றணும். ரெண்டாவது, இங்கே தென்காசி தொகுதியில் ஐந்தருவி, குற்றாலம், கண்ணுப்புளிமட்டு இதெல்லாம் இங்கே இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காப்பாற்றுறதுக்கு ஜான் மாதிரி உள்ள ஆள் தான் வரணும். ப்ரைவேட் அறிவுன்னுட்டு மேக்கரையில் இடித்தாங்க, ஆனால் கண்ணுப்புளிமட்டில் இடிக்கலை. அங்கே பாருங்கள், ரொம்ப அகம்பாவிதமாக நடக்கு. அது யாரை தடுக்கிறது? இவரை மாதிரி உள்ள ஆள் வந்தால் தான் துணிஞ்சு செய்ய முடியும். நாங்கள் அதுக்கு உறுதுணையாக இருப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இவர் ஆட்சிக்கு வந்த அப்புறம் 157 கோடி கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கு. ஒரு கிறிஸ்டின் கோயிலோ ஒரு மசூதியை இடிக்கப்பட்டிருக்கா? இல்லையே. அப்புறம் பாருங்கள், ஏகப்பட்ட கொலைகள். என்ன இது? அதாவது அரசு ஒழுங்காக இருந்தால் இது மாதிரி செயல்கள்லாம் நடக்குமா? நடக்காது. அதாவதுங்கய்யா, தமிழ் சமூகத்தை ஜாதியால் பிரித்து வச்சு இந்த ஓட்டுக்காக அரசியல் பண்ணுற அந்த திமுகவோட இதை நீங்கள் இவ்வளோ ஆண்டுகள் நீங்கள் திமுகவில் பயணிச்சிருக்கீங்க, அதை பற்றி இப்போ உங்களுடைய கருத்து என்ன? ஐயா, இவங்க வந்து மதத்தாலும் ஜாதியாலையும் பிரித்து, ஏன் குறிப்பாக சொல்லணும்னா தேவேந்திரன், தேவர் இவங்களுக்குள்ள சண்டை இழுத்து விட்டு எத்தனையோ கொலைகள் நடந்தது. ஆனால் இப்போ வர வர அது குறைஞ்சிக்கிட்டு வருது. இதில் இப்போ பாருங்கள், ஜானை பற்றி அவதூறாக வெளியே கிளப்புவாங்க. இவர் தேவருக்கு எதிரானார், நாடாருக்கு எதிரானார். ஆனால் அவர் இப்போ நல்ல மனநிலையில் நல்ல செய்கையோடு இருக்கார். இவர் வந்து இதெல்லாம் ஒற்றுமைப்படுத்துவாருங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. இப்போ பாருங்கள், கிருஷ்ணசாமி போகாத கட்சி கிடையாது. அவனுக்கு வேண்டியது சூட் கேஸு. அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ பாருங்கள், அவன் திமுக கலைஞரால் கொண்டு வந்தால் ஒரு தெலுங்கன் தான் அவன் தெலுங்கன் சப்போர்ட் பண்ணணும். இவங்க ஜானும் பசுபதியாரும் உள்ளே இருக்கும்போது அவனை கொண்டாந்து கொடியங்குளம் கலவரத்தில் உள்ளே ஏற்றி அதனால் ஜாதி கலவரங்களை ஊக்கப்படுத்தினாங்களே தவிர ஒழிக்கலை. அதிகப்படியான கலவரம், எத்தனை பேர் இறந்தாங்கன்னு இதே இல்லை. ஏன் இங்கே தாமிரபரணி இதை பாருங்கள், அரசாங்கத்துக்கிட்டே கேட்டாங்க ஊதிய உயர்வு, அந்த கம்பெனியில் தானே கேட்டாங்க.
அதுக்கு ஏன் இவ்வளோ போராட்டம்? அதை ஏன் தடுத்து நிறுத்த கலைஞருக்கு முடியலை? இவங்க கிருஷ்ணசாமியும் கலைஞரும் திட்டம் போட்டு தான் தாமிரபரணி படுகொலை நடந்தது. ஏன் அந்த படுகொலைக்கு இதே கிருஷ்ணசாமி இன்றைக்கி 1000 பேசினான்ல வழக்கு போட்டானா? அல்லது அந்த இறந்தவங்க குடும்பத்துக்கு ஏதாவது நிதி உதவியோ பொருளாதாரமோ பண்ணானா? வழக்கே போடலை. அப்புறம் எப்படி மறு வருஷம் 6வது மாதம் நடந்த தேர்தலில் திமுகவிட்ட ஏகப்பட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு பாடியை எடுக்கும் முன்னாலே, தாமிரபரணியில் பாடியை எடுக்கும் முன்னாலே ஆரியாஸ் ஹோட்டலில் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு ஒப்பந்தம் பண்ணவன் தானே இந்த கிருஷ்ணசாமி. அதெல்லாம் மக்கள் மறந்துட்டாங்க, சொன்னாலும் புரியலை. ஏன்னா இப்போ உள்ள மக்களுக்கு நிறைய துட்டு தான் வேணும். ஆமாம், பிள்ளைகளுடைய எதிர்காலமோ அதோ தேவையில்லை, துட்டு தான் வேணும். அதாவது கடந்த ஒரு ஆண்டுகளில் கூட இங்கே கிருஷ்ணசாமி வந்து இந்து எழுச்சி மாநாடு அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டார். அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தர் இன்றைக்கி திடீர்னு இன்னொரு மாற்றுக் கட்சியில் போய் நின்று சீட்டு வாங்கி வரும்போது அதை மக்கள் என்ன நினைப்பாங்க? அவருக்கு வல்லம் ஏரியாவில் தான் அந்த கூட்டத்தை போட்டார். ஆனால் மக்கள் வரல. வெளியூர்லேருந்து சிலரை பணத்துக்கு கூட்டிகிட்டு வந்து பேச வச்சுருந்தார். அதில் மக்கள் எழுச்சியாக அவன் கூட கூடலை. அதில் ஏதாவது கலவரத்தை தூண்டலாம்னு நினச்சானோன்னு எங்கள் ஊருக்காரங்களுக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா வல்லத்தில் எல்லாருமே அவனுக்கு ஆள் கிடையாது அந்த காலகட்டத்தில். அதனால அந்த கூட்டத்தை போட்டான். ஆனால் அவன் பின்னால் இந்து எழுச்சின்னு போகலை. ஆமாம், ஏன்னா அவன் சண்டை இழுத்து விட்டுருவான்னு தெரியும் மக்கள் மத்தியில், அதனால போகலையா. இவ்வளவு நேரம் ஒதுக்கி எங்களுக்கு வாய்ப்பு தந்ததுக்கு நன்றிங்கய்யா. நன்றி. தேவேந்திர குல வேளாளர் மக்களின் நெடுநாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை உறுதி செய்திட தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர்.